ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான அலி கமேனி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த நகர்வையும், குறிப்பாக அரசியல், வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு, போர், இது அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து தேசத்தை வழிநடத்திய மிக முக்கியமான நபர் அலி லஜானி அவர்கள் இன்று கொலை செய்யப்பட்டு விட்டதாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். மறைந்த திரு அலி கமேனிக்கு மிக மிக நெருங்கியவர், பர்சனல் அட்வைசர், அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த திரு அலி லஜானி உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டு விட்டாரா? இந்த செய்தியை இஸ்ரேல் வெளியிடுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக ஈரானினுடைய போலீஸ் சீஃப் சர்தார் அகமது ரிசா வெளிப்படையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட 500 ஈரானியர்கள் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உளவாளிகளுக்கும் திரு அலி லஜானி அவர்களுடைய மரணத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா? ஏன், எதற்காக, எப்படி இந்த 500 உளவாளிகள் கண்டறியப்பட்டார்கள்? இது குறித்து ஈரானினுடைய போலீஸ் சீஃப் என்ன சொல்கிறார்? உண்மையிலேயே அலி லஜானி கொல்லப்பட்டு விட்டாரா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான திரு அலி கமேனி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அடுத்தபடியாக அந்த தேசத்தை யார் வழிநடத்தப் போகிறார்கள்? குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளோடு யார் உட்கார்ந்து நியூக்ளியர் ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே குறிப்பிட்ட ஒரே நபரை சுற்றித்தான் இருந்தது. அவர் வேறு யாரும் கிடையாது, ஈரானினுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரி திரு அலி லஜானி அவர்கள். ஏற்கனவே திரு அலி கமேனி இருந்த காலகட்டத்தில் கூட ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த அனைத்து ஒப்பந்தங்கள் குறித்தான நெகோசியேஷன் டேபிளில் இவர்தான் இருந்தார். அது மட்டுமல்ல, இன்றும் அவர்தான் இருக்கிறார். அமெரிக்காவோடு ஏதாவது ஈரான் சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால், அது மட்டுமில்லாமல் ஐநாவோடு இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளோடு இருந்தாலும் சரி, இவர்தான் ஈரானை ரெப்ரசன்ட் செய்வார். இவ்வளவு முக்கியமான நபரான அலி லஜானி அவர்களை கொலை செய்து விட்டோம் என்று நேற்றைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதுவரையும் ஈரான் தரப்பிலிருந்து இதற்கு மறுப்பு எதுவும் வரவில்லை என்பதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்பு இந்த அலி லஜானி அவர்கள் தெஹரானில் நடந்த மிக முக்கியமான ஒரு ரேலி, அந்த ரேலியில பொதுமக்களாக அவர் நடந்து சென்றார். அவர் மட்டும் கிடையாது, ஈரானினுடைய ஜனாதிபதியும் அந்த பொது வெளியில் நடந்து போனார். பல மக்கள் அவருக்கு கை கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அது என்ன ரேலி அப்படின்னா, குவாட்ஸ் டே ரேலி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரேலி அப்போ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் திரு முக்கியமான அலி லஜானி அவர்களும் சேர்ந்துதான் நடந்து போனாங்க, மக்களை சந்திச்சாங்க, பேசினாங்க, பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்போ மக்கள் மத்தியில் மிக முக்கியமான நம்பத்தகுந்த, நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட திரு அலி லஜானி அவர்களை கொலை செய்து விட்டோம் என்கின்ற இஸ்ரேலினுடைய செய்தி உண்மையா பொய்யா? இது இன்னைக்கு வரைக்கும் விடையில்லாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்திய ஊடகங்கள் 2-3 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே திரு அலி லஜானி அவர்கள், அதாவது நேற்றுக்கோ இல்ல முந்தானேத்தோவே கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் போடுறாங்க. ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல. அல் ஜசீரா, ரியாட்டர்ஸ் மாதிரியான நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று இரவு நடந்த அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல தான் திரு அலி லஜானி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறாங்க. ஈரானினுடைய யுத்தத்தை இவ்வளவு தூரம் வியந்து பார்க்கிறது உலகமே ஒட்டுமொத்தமா அவருடைய யுத்தத்தை வியந்து பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல ஏன் அலி லஜானி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்? ஏன்னா அவருக்கு உரிய பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, அலி லஜானி அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு ஏன் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இஸ்ரேல் இருக்குது அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பாக இந்த ரேலி நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த ரேலி முடிஞ்சப்பவே சில செய்திகளை அலி லஜானி அவர்கள் வெளியிட்டார். அந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த அரபு நாடுகளும், அதாவது இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வேரடியா அரசாங்கத்துக்கு மட்டும் அவர் சொல்லல, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் சேர்த்து ஒரு அறைகோலை விடுகிறார். இந்த நகர்வு அப்படிங்கிறது சர்வதேச அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு நகர்வு. ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சவுதியா இருக்கட்டும், இல்ல கத்தாரா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், இல்ல ஈராக்கா இருக்கட்டும், ஈரானை சுத்தி அமெரிக்கா பேஸ் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக ஈரானுக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறார்கள். ஈரான் அந்த நாட்டை தாக்கினாலும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு இஸ்லாமிய தேசம், அமெரிக்கா போன்ற ஒரு ஏகாதிபத்திய நாடை எதிர்த்து தனித்துவமா நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம நாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த மக்கள் மத்தியில் பொதுவில் பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவான அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த மனநிலையை பொதுவெளியில் பேசக்கூடிய நிறைய பேர்த்த பல நாடுகள் தொடர்ச்சியா கைது பண்றாங்க.
UAE எல்லாம் கிட்டத்தட்ட 20 பேர்த்து இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. முக்கியமான அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களை அவங்க எல்லாருமே ஈரானுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஈரானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த நபர்களை நெருக்கடி கொடுப்பதனூடாக ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக மறைக்கிறார்கள். அது வேறு ஒன்றும் கிடையாது. அனைத்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவான மனநிலைக்கு வருகிறார்கள். இந்த மனநிலை தங்களுடைய சொந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு நேரடியாக எதிராக இருக்கிறது. அதே போலதான் பாத்தீங்க அப்படின்னா அலி லஜானி அவர்களும் இந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அரபு நாடுகள்கிட்ட தொடர்ச்சியா அவர் பேசுறாரு. நீங்க எங்களோட ஒன்னா நிக்கணும், இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உணர்வு வரணும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியா அவர் பேசுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் 3 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை வெளிப்படையாக விமர்சிச்சு அலி லஜானி அவர்கள் பேசினார். அதுல அவர் என்ன பேசினார் அப்படின்னா, 47 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு. அது இஸ்லாமிக் புரட்சி. 1979 அந்த புரட்சி நடந்தப்ப மக்கள் நடு ரோட்ல இறங்கி இந்த புரட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த அமெரிக்க அரசு என்ன சொன்னது என்றால், இல்ல இது மக்கள் போட்ட குரல் கிடையாது, டேப் ரெக்கார்டை வச்சு சவுண்ட் போட்டு மக்களை மக்கள் பேசின மாதிரி இவங்க கிரௌட சவுண்ட் கொடுத்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு அமெரிக்கா அன்னைக்கு சொல்லுச்சு. அதே போல் திரும்பவும் அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணுகிறது என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்று தன்று நடுரோட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அரசை அலி கமேனி அவர்களை எதிர்ப்பது போல் ஏஐ இமேஜ்களையும் சவுண்டுகளையும் உருவாக்கி போலியான விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக 3 நாட்களுக்கு முன்னாடி தான் திரு அலி லஜானி அவர்கள் சொன்னார். இப்படி நேரடியாக அமெரிக்காவை தொடர்ச்சியாக எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு அலி லஜானி அவர்களை கொலை செய்து விட்டதாக தான் இஸ்ரேல் அரசு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் ஈரான் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஈரானினுடைய போலீஸ் சீஃப் ஒரு 500 பேர்த்தை கைது பண்ணியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் மிக முக்கியமான ராணுவ தளங்களை, மிக முக்கியமான நபர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தான லொகேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த இடங்களை ஷேர் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய நபர்களுக்கு அப்படிங்கிறதான் போலீஸ் சீஃப் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் வீடியோவாகவே வெளியிட்டிருக்கிறார். از این 500 نفر 250 نفرشون کیسای مهمی بودن که شامل کسانی بودن که اطلاعات به اینترنشنال میدادن برای زدن هدفها، کسانی بودند که با گروهک ها تماس داشتن، تصویر میگرفتن از مکانهایی که مورد اصابت قرار داشته و ارسال میکردن و کسانی بودند که نظم عمومی یا تلاش داشتن به هم بزنن. در بین این 250 نفر 20 نفر کیس خیلی مهم هم بود. அதில் ரொம்ப துல்லியமாக சொல்லுகிறார், 500 spies who were sending information to the enemy and anti-Iranian media have been arrested. 250 of these 500 were important cases who provide information to the hit targets and had contacted with the groups and tried to disturb public orders. ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எதிரி நாடு குறிப்பாக இஸ்ரேலோடு தொடர்புடைய பல பேர்த்துக்கு இங்க இருக்கக்கூடிய இருப்பிடங்களையும் லொகேஷனையும் முக்கியமான ராணுவ தளங்களையும் அடையாளப்படுத்தி தகவல்களை அனுப்பி இருக்கிறார்கள். இந்த 500 பேர்த்துல 250 பேர் ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டன்டான கேஸ்ல நாங்க கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் உளவாளிகள் தொடர்ச்சியாக வேட்டையாடப்படுகிறார்கள். இந்த உளவாளிகள் முக்கியமான நபர்கள் முக்கியமான தளங்களினுடைய செய்திகளையும் லொகேஷன்களையும் போட்டோக்களையும் அனுப்பி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் அலி லஜானி அவர்களை டார்கெட் செய்ததா இஸ்ரேல் அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அலி லஜானி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கமேனிக்கு அப்புறம். ஆனா அவர் இருக்கிற இடம் கூட இவ்வளவு துல்லியமாக இஸ்ரேலுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் குறிப்பாக உள்ளிருந்த உளவாளிகள் ஏதோ ஒன்று வேலை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதனால் தான் ஈரான் போலீஸ் அதிரடியாக இவ்வளவு பேர்த்தை கைது செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. சோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 2 சம்பவங்களையும் தொடர்ச்சியாக இணைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஈரானில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அலி லஜானி அவர்கள் மரணம் அடைந்து விட்டால், அவர் இல்லை என்ற செய்தியை ஈரான் உறுதிப்படுத்தி விட்டால் ஈரானினுடைய யுத்தத்திற்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. ஏனென்றால் திரு அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ரொம்ப 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 சிஸ்டமேட்டிக்கா இந்த வார நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அடுத்தடுத்த லேயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். இன்னும் இது போல அடுத்தடுத்து நிறைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக 10 மிக முக்கியமான தலைவர்கள் தலைக்கு $10 மில்லியன் அமெரிக்கா 2 நாளைக்கு முன்னாடி தான் பிக்ஸ் பண்ணாங்க. அதுல அலி லஜானியினுடைய பேரும் இருந்துச்சு. இவரை யாராவது எங்க இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுத்தா
அவருக்கு 90 கோடி இந்திய காசு மதிப்புல ஒரு சன்மானமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளிப்படையா அறிவிச்சது. வெள்ளை மாளிகையே வெளிப்படையா 10 பேர் பட்டியலையே அறிவிச்சது. அந்த பட்டியல்ல அலி லஜானி அவர்களுடைய பேரும் இருந்துச்சு. சோ அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு அலி லஜானியை கொல்ல வேண்டும் என்பது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நெடுநாள் திட்டம். அதற்கு பரிசு அறிவித்திருக்கிறார்கள். சில உளவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது சில உண்மைகள் வெளிவர இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் அவரோடு இருந்த மிக முக்கியமான 10க்கும் அதிகமான முக்கியமான நபர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் ஈரானினுடைய யுத்தம், ஈரானினுடைய தேசம், ஈரானுடைய வெளியுறவு கொள்கை எல்லாமே தலைகீழா மாறிடும், அந்த தேசமே கொலைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தேசம் கொலையவே இல்லை. திரு அலி கமேனி அவர்கள் மரணமடைந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு யுத்தத்தை நேரடியாக ஈரான் துவங்கியது. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பர்ஃபெக்டா இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது குறித்து நம்ம தெளிவா இன்னொரு வீடியோவே பேசியிருக்கிறோம். ஈரானினுடைய டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் சிஸ்டம்னா என்ன, எத்தனை தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய யுத்தம், அந்த நாட்டினுடைய அரசு, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்பது உறுதியாக நிற்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அலி கமேனி அவர்கள் உருவாக்கி வைத்து போயிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திட்டம். அந்த திட்டத்தின் பெயர் தான் டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் சிஸ்டம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தில் பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய தேசமாக ஈரான் இருக்கிறது. திரு அலி கமேனி அவர்களுக்கு பிறகு 4 கட்ட சக்சஸர்ஸை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 4 செட் ஆஃப் ஹைரார்கிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கமேனி அவர்கள் இறந்தாலும் சரி, ஒரு லஜானி அவர்கள் மரணம் அடைந்தாலும் சரி, அந்த தேசம் இந்த யுத்தத்தில் மிக தீவிரமாக போராடிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது. இது குறித்து மிக விரிவாக அல் ஜசீரா பத்திரிகை பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரவீன் சகானி அப்படிங்கக்கூடிய சர்வதேச அரசியல் மேதை நிறைய தகவல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். எனவே இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் எவ்வளவு பெரிய மனித இழப்போ தலைமை இழப்போ ஈரானுக்கு நடந்தாலும் இந்த யுத்தத்தை ஈரான் இருக்கக்கூடிய வெகுஜன மனநிலையில் இருக்கக்கூடிய பல பேர் தொடர்ச்சியாக நடத்துவார்கள். இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடக்கும். இன்னும் 3 வாரத்திற்கு இந்த யுத்தம் தீவிரமாக நடக்கும் என்று இன்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. திரு அலி லஜானி அவர்கள் மறைந்திருந்தாலும், அவர் அந்த ஈரான் மண்ணில் இல்லாமல் ஆக்கப்பட்டிருந்தாலும் அந்த நாடு அந்த யுத்தத்தை தொடரும். இது குறித்து பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்திகள் என்ன வருகிறது என்று.